இந்திரியங்கள் கூடி எப்படி இந்த சரீரத்துல ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் தச இந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் கூடி அந்த வானத்துல இருக்கக்கூடிய சந்திர சூரியாதிகளுடைய கதிர்கள் கொடுக்கக்கூடிய பிரகாசத்தை மீறி இன்னும் மேல ஆகாசத்துல போனா ஒரு பிரகாசம், அந்த ஞான பிரகாசம் தோன்றணும்னா என்ன தெரியுமோ பண்ணணும்? அவர் சொல்றார், நமசிவாய அப்படிங்கிற அந்த இமய மலையை ஏறினாதான் நாடண்டி நமசிவாய அந்த மலையை ஏறினா நாவின்பர சமதான நாவு இன்பரசமான நாமத்தை நாதங்களோடு கூலாவே நாதத்தோட நாமும் குழஞ்சு இன்ப ரசத்தேன பருகிறது போல இந்த சித்தம் விளையாடுமே. அந்த விளையாட்டு என்ன தெரியுமா? மெய்ஞானம்ங்கிற குதிரை மேல அந்த உயிர் உடல் ஊன் அப்படிங்கிற நோய்களுக்கே பாத்திரமான உடலும் உயிரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த பரமாத்மாவோட ஜீவாத்மா சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய மெய்ஞானம்ங்கிற குதிரை மேல ஏறி விளையாடுற விளையாட்டு அப்படிங்கிறார். ரூபம்ங்கிறது பரமாத்மா ஜீவாத்மாவுடைய சேர்க்கைய குறிக்க ஊரந்தவரு விஞ்ஞானம் மாமிந்தி முதுகினேரி மெய்ஞானம்ங்கிற குதிரையோடைய முதுகுல ஏறி டொக் 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 டொக்னு லோகங்கள் வலமதாட அந்த 3 லோகத்தையும் உட்கார்ந்த இடத்திலேருந்தே மெய்ஞானம்ங்கிற குதிரையில ஏறினா அது சவாரி பண்ணி கொண்டு சேர்க்கும். அப்பேற்பட்ட மெய்ஞானத்தை சிவஞானத்தை தேனங்கோலதழிதாகி கொன்றை மலர் பூக்களையும் அத்தி மலர் பூக்களையும் அழகான ஜடாபாரத்துல தரிச்சுண்டு வளர்ப்பிட சந்திரனை ஒரு பக்கம் சூடிண்டு அந்த ஜடாதாரியா கங்கையே ஜடாபாரத்துல தரிச்சுட்டு இருக்கிற கங்காதரனான சிவபிரானுடைய மைந்தா அந்த 5 புலன்களையும் ரூபமா பஞ்சபூதத்தையும் கொண்ட ஈசனுடைய சேர் பஞ்சவடி ஈஸ்வரனுடைய முதல்வா, அதே மாதிரி சேர் பங்கின மலனாக 5 சக்தியை கொண்ட ஆதிசக்தி அவளுடையும் பஞ்சபூதத்தையும் ஸ்வரூபமா கொண்ட சிவசக்தி தத்துவமா சிவசக்தி ஞானம் அப்படிங்கிறது அந்த சிவசக்தி தத்துவம் தான் ஞானத்தை குறிக்கிறது. அதனாலதான் கார்த்திகை தீப நன்னாள்ல அர்த்தநாரீஸ்வரரா தீட்சிதர் பாடியிருக்காரே பூதத்தியால அப்படி அர்த்தநாரீஸ்வரரா அந்த அண்ணாமலையில அவர் காட்சி கொடுக்கிறாரே அது ஞானம் ஞானஸ்வரூபம். அந்த ஞானமா பிறந்து சிவசக்தி ரூபமா பிறந்து வந்த நீ, அதனாலதான் கார்த்திகை அன்னைக்கு மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுங்கிறது பக்திங்கிற எண்ணெய போட்டு ஆத்மாங்கிற திரிய பக்குவப்படுத்தி ஞானங்கிற ஜோதிய சிவசக்தி வந்தா சிவசக்தி ஸ்வரூபமா அந்த முருகன் ஏற்க முடியும் அப்படிங்கறத இந்த திருப்புகள்ல அழகா எடுத்து உரைக்கிறார் அருணகிரிநாதர் பெருமாள்.